நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதை ப்ரூவ் பண்ண போறேன். ஆண்டர் எஸ் அப்பா, இந்த பிள்ளைக்கு நான் வடிவட்டி சுசுசோ என்னடியப்பா இது பலம் இல்லையப்பா, கொஞ்சம் போறப்பா. நானும் ஆர்டிஸ்ட்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டேன். சரி சரி சொல்றேங்க. இது இப்படி செய்து வெட்டுற இல்லையப்பா, சீப்ப இப்படி இழுத்து போட்டு இது இப்படி செய்து போட்டு வெட்டுறது என்னடியப்பா இது. அனைத்து உறவுகள் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்படி கை ஊப்பி சொல்றது இல்ல நீ வள மேல கை ஊப்பி சொல்ல முடியாது. என்ன ஒழிச்சு வச்சிருக்கீங்க பின்னால பின்னால நெடுங்கோ. உண்மையிலேயே இது ஒரு விச போராட்டம், விச பரீட்சை. எனக்கு விச பரீட்சை நடக்க போகுது. என்னட்டு பாத்தீங்கன்னா, தாடி தலைமுடி எல்லாம் வளர்ந்துட்டு தானே. அப்ப இன்னைக்கு சலூனுக்கு போறதுக்கு அப்ப வலிக்கிட்டு நான் நீங்க போறதுக்கு வலிக்கிட்டீங்களோ? சரி, நிரஞ்சிட்டு ஆக்கினியால வலிக்கிட்டு நான் வலிக்கிடைக்க நிரஞ்சினி வந்து சொல்லிச்சு, துசான் சலூனுக்கு போகாதேங்கோ, போறதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஷேப் பண்றேன், தலைமுடி அங்க போய் ஒட்டுமோன்னு சொல்லிச்சு. அப்போ சரி, தாடி தானே நிரஞ்சன் ஷேப் பண்ண போதும், ஓகே சரி. தனக்கு ஆசையா இருக்கான், தான் ஒரு நாளும் இப்படி ஷேப் பண்ணது இல்லையாமன்னுட்டு. தன் அப்பா இருந்திருந்தா தான் ஷேப் பண்ணியிருப்பேனா இப்போ மனுஷன் இருக்குன்னு சொல்லி அப்போ என்னட்ட கேட்டுது. அப்போ சரி, ஒரு சென்டிமெண்டா எனக்கு ஒரு டச் ஒன்றா சரி மனுஷன்கிட்ட கேட்குறா. சரி ஓகே என்ன தெரியுமா, சரியா வடியா ஒட்டிட்டு 1000 ரூபாய் காசு மிச்சம் இல்லோ, அங்கதான் இருக்கு போயிருந்து. அதோட இன்னொன்றும் நான் இதுல நிரஞ்சனிக்கு சொன்னா, நிரஞ்சனி நீங்க வெட்டுங்க, ஓகே பிரச்சனை இல்லை, வெட்டுறா இருந்தா நான் வீடியோ எடுப்பேன், ஓகே ஆண்டு கேட்டேன்னா. இப்போ நிரஞ்சனி கொஞ்சம் முன்னுக்கு பின்னாடி சரி சரி ஓகே ஓகே வீடியோ எடுங்க. சரி அப்ப அதுதான் நான் இந்த காணொலியை நான் இப்ப எடுக்கிறேன். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இப்ப நிரஞ்சனி எப்படி வெட்ட போகுதுன்றது சரியா வட்டினா 1000 ரூபாய் காசு மிச்சம், எனக்கு மிச்சம். அதோட பாத்தீங்கன்னா பயம் வீடியோல ரெக்கார்ட் ஆகுது. ஒருவேளை நீங்க சக்சஸ் ஆகிட்டீங்கன்னா பாக்குறாங்களோ நல்லா கமெண்ட் பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. லெவரியா மாதிரி போச்சு. ஆனா ஒன்று சொல்றேன், இப்பவே நான் வீடியோ சொல்லிக்கிறேன், எதையும் நீங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் என்னோட கோவப்படக்கூடாது. ரஞ்சினி, நான் உங்களுக்கு இப்ப நான் அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் தாடி வெட்ட இல்ல, எனக்கு தாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வளர்க்க போறேன். இது பக்கம் இது இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஷேப் பண்ணா சரி, சரியா? இந்த பக்கம் ஷேப் பண்ணீங்கன்னா மெஷின் எல்லாமே இருக்கு, என்னட்ட எல்லா சாமானும் இருக்கு. நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதை ப்ரூவ் பண்ண போறேன். அப்ப இன்னைக்கு நான் என்னுடைய மனைவியிடம் என்னுடைய தலையை ஒப்படைக்கிறேன் என்ற மாதிரி இப்ப நான் ஒப்படைக்க போறேன், சரியா? அப்ப எங்களோட காணொலியை இப்பதான் முதல் தடவையாக யாராவது பார்த்து கொண்டிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட தாராளமாக எங்களுக்கு தாங்க, நல்ல கமெண்ட். அதே மாதிரி உங்களோட தலைகளையும் உங்களோட மனைவி மேல கொடுங்க, நம்பி கடைசிதான் கை காட்டணுமோ இல்லையா? ஓகே, அப்ப இந்த விச பரீட்சைக்குள்ள போமா? சரி வாங்க, ஒருக்கப்பா செஞ்சுதான். ஓகே காய்ஸ், இப்ப பாத்தீங்களா வந்துட்டேன் நான். இந்த முழு வித்தையும் காட்ட போறேன். சரி தம்பி, சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட்டா மாறி கீறி பிறகு ஓகே போயிரும். என்னுடைய தலையையே ஒப்படைக்கிறேன் உங்களிடம். சீரியஸா வாழ்க்கையே ஒப்படைச்சிட்டேன் அங்கத்திட்டேன். ரஞ்சினி சீரியஸ் சொல்றேன்னு, இப்ப யோகா இருக்கட்டும், இதை நான் அப்போது சொன்ன மாதிரி அந்த இங்கால இந்த இது இருக்குல்ல, இந்த இப்படி இருக்கு முடியும், இதை மட்டும் பட்டி நீங்க இருந்தா சரி. அப்ப இதை மட்டும் பட்டினா இப்ப இதுக்குள்ள எல்லாம் இதுக்குள்ள எல்லாம் என்ன செய்யணும், அப்படி எல்லாம் கோடெல்லாம் சலூன்ல போய் பட்டோம், சலூனு போய் பட்டோம் நம்பி தலையை கொடுக்குறீங்க. நான் சொல்றேன், இந்த இது இருக்குல்ல, சீப்பால இப்படி இழுத்து போட்டு நான் உங்களை அப்போ சொன்ன மாதிரி சீப்பால தலையில போனோம். நான் தெரியாமல் தலையை கொடுத்துட்டு சத்தியம் எனக்கு பயமா இருக்கு. இப்ப தலைமுடி நான் உங்களை நீங்க பட்டோன்னு சொல்லல தானே? எல்லாம் பட்டோணும் தம்பி, கொஞ்சம் பெரிய தலைமுடியை பட்ட மாட்டீங்க நீங்க. இனி தலையை எப்படி திருப்போனமே நான் அப்படி அப்பதான் தாடி எந்த அளவுக்கு மலர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியும். சரி நோவு நிரஞ்சனி, தண்ணி சலூன் ஸ்ப்ரே அடிச்சு முடிய இந்த லேசா பண்ணை போட்டு தான் செய்வாங்க. நீங்க சுருட்ட முடியும், நல்ல ரஃபா இருக்கு, தண்ணியும் தர மெல்ல மெல்லமா
மீசியெல்லாம் ஐயோ இப்படி பண்றேலியப்பா கடவுளே நிறைஞ்சு என்னப்பா இது? சத்தம் போடக்கூடாது. ஓகே ஐயோ முதல்ல நான் சிக்க எடுத்துருக்கிறேன். சரி சரியா? தலைமுடியமா வெட்டோம்னா சிக்க எடுக்கும். சரி சரி ரைட். தலைக்கு முடிக்கு தான் சிக்க எடுக்கிற, தாடிக்கும் சிக்க எடுக்கிற, இப்ப முதல்ல பாக்குறேன் நடிகப்பா. சரி இப்ப வந்து நான் எவ்வளவு இது இந்த தாடி நீளம் அகலம் இருக்குன்றத பார்த்தா தான் இதுல கொஞ்சம் பிடிங்க. இனிமேல் இல்ல இது என்ன கார்பெண்டரா இது அளவுகள் பாக்குறீங்க நீளாகலாம். கண் மட்டத்துக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துருக்காங்க. ஓகே ஆண்டர் எஸ் அப்பா இந்த பிள்ளைக்கு நான் வடிவ ஒட்டிடுவேன். சரி கையால பிடிச்சு வெட்டுறேப்பா. ஐயோ கத்திக்குள்ளால. சரியப்பா சரியப்பா சத்தம் போடாங்க. கூட வெட்டாதேம்மா என்ன ப்ளீஸ். நான் பலம் இல்லாம இருக்கு, எனக்கு பலம் இல்லாம இருக்கும். எந்த பக்கம் போனாலும் ஒரே மூடின மாதிரி கிடைக்குது. ஐயோ வந்து எது முகம் இப்படியோ இப்படி இப்படி இருந்தா அப்படி இப்படி இல்ல இப்படி எடுத்து அப்படி இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி எடுத்துட்டு இந்த இப்படி இந்த ஒரு கோடா வேற இப்படி சேப்பா அப்படியோ சரியா? இப்ப இங்க இருந்து இப்படி இப்படி வெட்டி போட்டு அப்புறம் இதை வெட்டினா சரி இப்படி எடுத்து ஆண்டர் ஏசப்பா ஸ்டைலா வெட்டுறேன். ரஞ்சினி மாறுகிரி தோலை வெட்டி போடாதேம்மா. ஆஹா குறு குறு கண்டு கேக்குது சத்தம். என்ன வடிவா தானே இருக்கு. ஓ சூப்பர் வடிவாக மணி. என்ன கதையை பார்க்க இதா இருக்கு. இல்ல நீ கை காட்டுற இல்ல இல்லையாண்டு அந்த ஷேப்பா அது நான் சொன்ன மாதிரி அப்போ 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 நான் சொல்லி தந்த மாதிரி தான். கேமரா கிட்ட கொண்டாடி. ஐயோ வாவ் நல்லா இருக்கு. ஒரு கண்ணாடி தெரியல கடைசியா தான். இந்த ஆசையெல்லாம் நான் தீக்கிறேன். கூட வெட்டுறியா? கரெக்ட். சரி 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 கரெக்ட் கூட அப்புறம் கூட குறைஞ்ச நான் பொறுப்பு இல்லை. கையெல்லாம் என்னன்னு சொன்னா கடகாண்டு வட்டு வட்டி பொறுமையா வட்டுற வா அப்படித்தான் இழுக்குறோம். எல்லா பக்கம் பொறுமையா வட்டினா சரியா? இதை இப்படி இழுத்த மாதிரி இங்க இழுத்து போ. இல்ல இந்தியால கொஞ்சம் சமனா இருக்கு. இவ்வளவு சீரியஸா இருக்கிறேன் கடவுளே. இது வட்டி பழக்கம் மாதிரி கதைச்சிங்களா கதைக்காதீங்கப்பா. கதைச்சிங்கன்னு சொன்னா அப்புறம் கூட வெட்டு போட்டுரும். இப்பதான் அந்த ஷேப் ஒன்று வருது. ஷேப் வருது எப்படி நினைக்கிறீங்க? முதல் தடவை ஷேப் வரும். அது எனக்கு கண் மட்டத்தை பார்க்க தெரியுது. 600 ரூபா மிச்சம் எனக்கு 600 ரூபா. என்ன பாரு இதுக்கு கூட கிடக்கு. எதுக்கு கூட இருக்கு? கட்ட காண்ட வட்டப்பறம் எதுல வட்டணும் ரஞ்சினி? கடகட வட்டா ஷேப்பா இருக்காது. அச்சோ இந்த காத்தடிக்கு தானே ரஞ்சினி கூட வெட்டுற மாதிரி இருக்கு. ரஞ்சினி எவ்வளத்துல வெட்டுனீங்க? என்ன ரஞ்சினி ரஞ்சினி என்ன அடிக்கிறீங்க? ஏனடி இப்படி வெட்டி ரஞ்சினி? சொன்ன இப்படி என்ன பழக்க போறோம்னு சொன்னாங்க ரஞ்சினி. உங்களை வெட்ட சொன்னாங்க. என்ன என்ன இதுல கூட பிடிக்காத நீ சொல்லவே இல்ல. வட்டம் தெரியுது. ஒரு கண்ணாடி கொண்டு வர ப்ளீஸ் ப்ளீஸ். அங்கால அம்மாட்ட கண்ணாடி. அம்மா ஒரு கண்ணாடி கொண்டு வாங்க. கண்ணாடி கதைக்காதீங்க. நீர் கதைக்கிறதால மெல்ல மெல்ல கோதி வெட்டாதேப்பா. நீங்க கதைக்கிறதாலதான் கண்ணாடிய பாத்துட்டு தான் இருக்கு. இதுக்குள்ள நீ தலைய தவறத வெட்ட பாருங்க. வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு எல்லாம் தெரியுமா? இது நான் போஸ்ட் பண்ணுவேன்.
ஓகே இதெல்லாம் இப்போ ஓகே வந்துட்டு கணக்கா இருக்கு. ரஞ்சினி என்ன கணக்க எங்கால இங்கால கோதி விட்டுட்டு சரி, அதெல்லாம் என்ன ரஞ்சினி அதெல்லாம் ஒன்றுமில்ல. இனி ஆடக்கூடாது. சரியா தம்பி? இதுக்குள்ள கொஞ்சம் சரி தம்பி. ஓகே ஓகே இது சரி சரி சொல்றேங்க. இது இப்படி செய்து வெட்டுறலையப்பா, சீப்ப இப்படி இழுத்து போட்டு இது இப்படி செய்து போட்டு வெட்டுறது என்னடியப்பா இது? சரி இப்படி செஞ்சு போட்டு அந்த சொண்டுக்கு மேலால அப்படி போ. இதெல்லாம் சொண்டு சில பேருக்கு வெட்டு போடுறது. தம்பி கரணம் தப்பினா மேரணும். சத்தம் போடாதே அப்பா. என்ற உயிரை பிடிச்சு கொண்டிருக்கிறேன். சத்தம் போடக்கூடாது. நூல் விளிம்புல பிடிச்சு கொண்டு சொல்லவும் வழியில் அளவும் வழியில் எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டுசான் உங்களோட லுக்கே அப்படியே வேறொரு டுசான் மாதிரி மாறிட்டீங்க. ஃபைனல் லுக்கு எடுக்க போறேன் நானு. எப்படின்னு சொன்னா இதுல ஒரு கட்டொண்டு இப்படியே கட்டொண்டு விட போறேன். இதுல எப்படி சத்தம் போடக்கூடாது. எந்த பக்கத்தால இல்ல இல்ல இது வேண்டாம். ஐயோ தண்ணி தண்ணி வச்சலப்பா இருக்கு இழுக்கிறது. ஆட்டாதேப்பா சும்மா கதைக்காம இருப்பா. அது வருதுன்னு இல்ல. இதுல கட்டர் பிடிக்கலாம். இந்த கத்திரிக்கோளால செய்தா இதாகிடும். என்ன 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 செய்கிறீங்க? இஞ்சால வட்டம் வந்துட்டு அங்க ஒரு முக்கோணம் வந்துட்டு. முக்கோணம் எங்க அம்மா தடியா கொண்டாங்கம்மா, கண்ணாடியே கொண்டாங்க. கண்ணாடியே என்ன என்ன நல்லா கோதி வடி போட்டியா? தெரியுதாடி கேமரால பாக்க? என்ன என்ன நல்லா தோண்டி விட்டுருதா? படி வேற படி வேற எப்படி எண்டோட்டு இப்பதானே அதை வட்டி நீங்க. என்னென்ன டிசைன் அடியப்பா இதெல்லாம் உழுக்குறாடியப்பா முடிய கத்திரிக்கோளால. சுசோ என்னடியப்பா இது? பலம் இல்லையப்பா கொஞ்சம் போறப்பா. நீ பசப்பா சொந்தப்பா இந்த வாயப்பா தலைமுடி என்ன மாதிரி. ஐயோ பொருள் நான் இதை கண்ணாடியை பார்த்துட்டான். சரி சரி நினைஞ்சு அதெல்லாம் ஓகே ஓகே ஓகே. கத்திரிக்கோள் வச்சு விட்டுறப்பா. நான் விட சத்தப்படாங்கப்பா. இதெல்லாம் தாலியாங்க இவ்வட்டிட்டு கணக்கா இதெல்லாம் கத்திரிக்கோள் வச்சு விட்டுறது. அந்த கட்டர் கண்ணாடியை கொண்டு வாங்க. ஆட்டக்கூடாது. நீ எனக்கு சேவ் பண்ண மாதிரி தெரியல. ஃபுல்லா வெட்டிட்டேன் தெரியுது. அம்மா கண்ணாடியே கொண்டாங்க இருக்கா? ஓகே 10 கண்ணு தேவை. இது என்னப்பா இங்க எந்த பத்தை கடந்த கண்ணாடி? என்னடி அப்ப இதுல கோதி விட்டுட்டேன். நான் சொன்னேன் அந்த முக்கோணம் வந்தது. ஒரு முக்கோணம் ஒரு வட்டம் வந்தது. மீசிய பத்தி எவ்வளவு கட்னிட்டா விட்டுருக்கு. மீசை நல்லா வடையா விட்டுருக்கு. என்னடி ரஞ்சினி எப்படி நான் இப்ப வெட்டுறாரு? வடிவத்தானே எங்க கிடக்குது. புல்லாசவோ புதுசா வேறது எப்படி இருக்கு தெரியுமா? பாரு ரஞ்சினி பாரு, நீ பார்த்த வேலை பாரு. உன்னை நம்பி இல்லை விட்டு இருந்தேனா உன்னை இப்படியில சேப்படுக்க சொல்லி விட்டு நானு. என்னடி இதெல்லாம் பிடிக்கலையே. இப்படி இதெல்லாம் என்னடி ரஞ்சினி கொசையில் வச்சுக்கிறேன். இல்லை நான் அப்படி அந்த இதால இப்படி என்ன செய்ய பண்ண அப்படி வடிவ கோடு மாதிரி போட்டு இப்படி நம்ம வலிச்சு விட்டுட்டேன். கோடு போட்டு வலிக்க போறியோ? அந்த எங்காவது இல்ல இல்ல அந்த அந்த வலிக்கிற கொண்டு வலிக்கிற கொண்டு வச்சிருந்தேன். நான் வந்து இப்படி என்னப்பா இது இது செய்கிறேன். இதால பிடிக்குது. ஐயோ ஆண்டவா எத்தனை மாசமா வளர்த்த தாடியப்பா. அவள் எப்படி எல்லாம் பண்றாள். இது நான் அவ்வளவு வடிவா தெரியுது பார்க்க.
கேமராலையும் தெரியும் பாடியா பார்க்க அப்படி வெட்டி இருக்கேன் இதெல்லாம் என்ன? கோவப்படுறீங்களே. கோவப்படையில முன்னாடி இது வடிவத்தான் நடக்கு, இல்லைன்னா நீங்க நோட்ல விடுங்க. சரி ஓகே, நீ வெட்டினா வெட்டிட்ட. அந்த மெஷினால இதுல இதுல ஒரு கட்டை விட்டு மிஷினை ஃபுல்லா பிடிச்சி விடு சரியா? அப்படி இதுல இருந்து ஃபுல்லா மீசை துறவண்ணா நரிமீசையும் துறவண்ணா. நீ ஆசைப்பட்டு கேட்டுட்டேன் முதல் தடவையா என்ன காய்ஸ்? என்னத்த செய்ய என்ன அடுத்த முறையும் வளர்க்கலாம் தானே? காயப்பா இந்த முகத்தை தான் எடுக்கணும் தாங்க ஒரு ரியாக்ஷன். அவ்வளவு சீரியஸ் அவ்வளவு சீரியஸா கூடாது. ஐயோ இவ்வளவு ஒரு சீரியஸானால பார்க்கவே இல்லைண்ணா. அங்கால போ கதைக்காதேப்பா, கடவுளே பயமா இருக்கு. ஐயோ பாக்குறாக்கள் பயப்படாத. அது முடிவுல பட்டுட்டப்பா, அது முடிவுல பட்டுட்டப்பா. இதால ஒண்ணும் பத்தம் கிட்ட ஒண்ணும் வராது. நீ பா இந்த வீடியோ பாக்க இப்படிதான் கடைக்கு போறதோ? பெரிய இப்படி இப்படி இப்படிதான் கடைக்கு போறதோ? இத பாக்குற ஆக்கள் சத்தம் போடக்கூடாது. கதைக்கலாம் இத பாக்குற ஆக்கள் என் நம்பி குடிப்பினவன் பொண்டி உனக்கு நம்புறேன். முத்தையா முரளிதரன் மாதிரி பொண்டி. நானும் ஆர்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டேன். 10 வயசுமா குறைஞ்சிட்டு. இது கிளீன் சேவ் எடுத்து விடுவோமா? கிளீன் சேவ் எடுத்து விடுவோமா? கிளீன் சேவ் ஆசைப்படுறியா? ஒரு 10 வயசு குறைச்சி விடுவோம். இதை விட்டாது. ஒரு 10 வயசு குறைக்கட்டும் உங்களுக்கு. இன்னும் 10 வயசோ? இன்னைக்கு அம்மாட்ட அடிக்கவும் தெரியும். விஷயம் பேசக்கூடாதுன்னு வா கடவுளே, எடுக்காமலே விட்டுருக்க வேண்டாம். ஒரு மாடி சந்தன கட்ட மாதிரி இருக்கா? நாளைக்கு கடைக்கு போக அண்ணன் நீங்களே அண்ணன் எங்க என்ன கேட்க போயிடும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்படி ஒரு கிளீன் சேவ் எடுத்து. சொல்லிடுதான் நாளா நம்பி நீ தர வருவேனா? என்னடி செய்துகிட்ட? அந்த அந்த அவருக்குல கூமாம்பட்டி. சரி பாபம். ஓ தலைமுடியும் கை வைக்க போறீங்களோ? வெள்ளுப்பன் தலைமுடிய கை வச்சேன்டா. ஓகே சரி, உன் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேனா இல்லையோ? மக்களே, இந்த மனுஷனுக்கு கண்ணுல கண்ணீர் எல்லாம் வரையில. எனக்கு இந்த ஆசையை நிறைவேற்றிட்டேனா இல்லையோ? அதுக்கு சிரிச்சு கொண்டு நிறைவேற்றிட்டேனா இல்லையோ? அழுக வருது. சரி ஓகே, எனக்குமே கவலை இல்லை. நான் நினைச்சேன் சரி ஓகே ஒரு அளவு வந்தாலும் சேவ் பண்ணி விடுவாள்ண்டு. எல்லா கோதிக்கு இங்கே ஒரு வட்டம், இங்கே ஒரு முக்கோணம் வேணே. சரி ஓகே என்ன அப்ப இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்ளும் ரஞ்சனி. என்ன செய்யறேன்? பிடிச்சிருக்கு. ஓகே கிளீன் சேவ் தானே? ஓகே எப்படி இருக்கு? வடிவா தானே இருக்கு. அம்மா அம்மா இங்க வாங்க இருக்கா? அம்மா பின்பக்கத்தால வாங்க. வாங்கம்மா இருக்க அப்படியே அப்படியே முன்பக்கம் வாங்க. அம்மா இந்த கலை திறமையை நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. அம்மா எப்படி இருக்கு? நிரஞ்சனி செய்து விட்ட வழியா இருக்கோ? எப்படி இருக்குமா? என்னம்மா வீடியோக்காக சிரிக்கிறீங்களோ இல்லாட்டிக்கு எப்படி இருக்கு? உண்மையே சொல்லுங்க. மனக்கவலையில சிரிக்கிறீங்களோ 10 வயசு குறைஞ்சிட்டு நினைச்சு சந்தோஷப்படுறீங்களோ? 10 வயசு கொஞ்சம் பார்க்க கிழவன் மாதிரி இருக்கு. என்னம்மா ரிப்ளை பண்ணுங்க அம்மா. அதம்மா இதுக்கு ஒரு வட்டம் வந்து இதுக்கு ஒரு முக்கோணம் வந்துட்டு.
ஆனா மீசியை விட்டாலும் எனக்கு ஒரு நாளும் மீசியை விட்டு சேவடுத்ததே இல்லை. சரியாக மாதிரி இருக்கு மாதிரி. சரி இங்க நீங்கள் போய் சலூன்ல போய் தலைமுடியை வெட்டிட்டு வாங்க. அவங்க கொஞ்சம் இல்ல அது இல்ல இதையும் பட்டுங்களே நீங்கள் விட்டுறீங்களே. கத்திரிக்கோளோ கத்திரிக்கோ பட்டும் உங்க ஆசை நிறைவேற்றுங்க. இப்படி பாத்தீங்களா என்ன கவலைப்படுத்துறீங்க? அப்ப என்னப்பா செய்கிறது? என்ன என்ன நீ அழகுற நல்லாதான் இருக்கு, ஒடையாதான் இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. 2 நாளையில அப்படியே வளர்ந்துடும் எனக்கு. என்ன சரி ஓகே. இப்ப கிட்ட கொண்டு நேரம் ஆளு இருக்கு, கிட்ட கொண்டு நேரம் அழுகுற இல்ல. சரி என்ன ஓகேண்ணா. இப்ப இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்றேன். இப்ப சலூனுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குதான். என்ன தலைமுடியை போய் வெட்டத்தான் அம்மா நம்ம. இப்ப நீ அழுகிறதுக்காக தெரியலாதான் உனக்கு. இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்றோம். நீங்களும் உங்களுடைய மனைவிமாருக்கு உங்களுடைய தலையை குடும்போ நல்ல வடிவம் டிசைன், அதுக்குள்ள ஒரு வட்டம் முக்கோண டிசைன்கள் கோடுகள் எல்லாம் இருக்கும். அப்ப நீங்களும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய மனைவியின் ஆசையில நீங்களும் நிறைவேற்றுங்க. நான் உங்களை வீடியோ எடுக்க சொன்னேன். நான் என்ன கேட்டேன்? டீல கேட்டேன். டீல் கேட்டனானே இல்லையோ? சும்மா அப்படி சும்மா வெட்டி பார்த்து அதுதான் நான் என்ன கேட்டேன். நான் வெட்ட விடுறேன், வீடியோ எடுக்கிறேன்டா வெட்ட விடுறேன். என்ன சொன்னீங்க? சரி ஒரு ஆசை ஒரு ஆர்வம் தான். அது கடைசி இதுக்கு ஒரு வட்டம் முக்கோணம் வந்தது. அது டிசைன் தான். நான் என்ன அது விட்டுருக்கலாம் அப்படி. சரியா சரி ஓகே. அப்ப இதோட எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்வோம். அந்த என்னன்னு சொல்ற சந்தோஷமா போகணும்னு பார்த்து சார்ந்த கண்ணெல்லாம் கிளங்கி போட்டு என்ன பார்த்தோம். எனக்கு உங்களோட கண்ணை பார்த்தோம். சரி ஓகே. இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோம். மீண்டும் நல்லதொரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.